ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SPS ஆரி டிசைனர். நம்ம ஃபஸ்ட்டு போடக்கூடிய பேசிக் செயின் ஸ்டிச்சு எப்படி போடணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு கீழேருந்து நீடியில் கொடுத்து அந்த வளைவான பகுதியில் விட்டு இழுத்து கீழே பிடிச்சி இழுக்க சொல்லியிருப்பேன். இது டெம்பரவரி தான், இது ஆரி எண்ணாட் கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆரி எண்ணாட் போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம எண்ணாட் போட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு லூப்பை அப்படியே இருக்கட்டும், உள்ளே குத்த வேண்டாம். செகண்ட் லூப்பை வெளியில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லூப் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம நீடிலோட வளைவான பகுதியை விட்டு இழுத்து பிடிச்சிக்கிட்டு செகண்ட் லூப்பை பிடிச்சி கீழே இழுத்தோம் அப்படின்னா நாட் வந்துடும். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் புரிஞ்சிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். நான் எண்டு நாட் போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட் டைமு. மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுக்கு தேவையான லென்த்துக்கு செயின் ஸ்டிச்சை போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு எங்கே எண்ணாட் போடணுமோ ஃபஸ்ட்டு லூப் அப்படியே இருக்கட்டும், செகண்டை வெளியில் இழுத்துட்டு இப்போது அந்த ஃபஸ்ட்டு லூப்பை இந்த டிப்பில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு பிடிச்சி இழுத்துக்கலாம். சரிங்களா? மேலே ஃபஸ்ட்டு லூப் இருக்கணும், கீழே செகண்ட் லூப்பை பிடிச்சி இழுக்கணும். ஒரே நேரத்தில் 2 லூப்பை இழுக்கிறோம். சரிங்களா? மேலே ஃபஸ்ட்டு, கீழே செகண்டு. இதுக்கு என்ன ஃபார்முலானா, மேலே ஃபஸ்ட்டு கீழே செகண்டு பிடிச்சி இழுக்கிறோம். பெரிய லூப்பு ஃபஸ்ட்டு லூப் வச்சுக்குவோம், செகண்டை வெளில இழுத்துட்டோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு லூப்பை நீடில் மேலே பிடிச்சிக்கணும், செகண்ட் லூப்பை கீழே பிடிச்சி இழுத்தோன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும். இதையே நம்ம இன்னொரு மெத்தடில் போடலாம். என்ன பண்ணலான்னா, செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு சுற்றிக்கிறோம். ஓகேவா? ஒரு சுற்றி அதே தான் அந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே நீடியில் விட்டுட்டு இதை ஃபுல்லாத்தையும் அதுக்குள்ளே தள்ளிட்டோன்னா இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுனா ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகிக்கும். இதை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா கீழே போயிடும். இதுக்கப்புறம் இது கழண்டு வராது, நம்மளுக்கு ஸ்டிச்சஸும் பிரியாது. சரிங்களா? நல்லா பாருங்கள், ஸ்டிச் போட்டுக்கிறோம், ஒரு சுற்றிக்கிறோம், ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே நீடியில் விடுறோம். சரிங்களா? அந்த டிப்பில் மாட்டிக்கிச்சா? இப்போ இதை அதுக்குள்ளே தள்ளிட்டு ஃபஸ்ட்டு லூப்பை மேலே பிடிச்சி இழுக்கிறோம், செகண்ட் லூப்பை கீழே பிடிச்சி இழுக்கிறோம். ஓகேவா? 2 விதமான எண்ணாட் இருக்குது, ரெண்டுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். எண்டு நாட் டக்குன்னு வந்துடாது, நாட்டு விழுந்துடும். கீழே பிடிச்சி நீங்கள் இழுத்துக்கினீங்கன்னா நாட்டு அவிழ்ந்துக்கும். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் எனக்குமே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு லூப் அப்படியே இருக்கா, செகண்டு கீழேருந்து இழுக்கிறேன்னா இழுத்துட்டு ஃபஸ்ட்டு லூப்பை நீடியில் பிடிச்சி நான் மேலே வச்சுக்கிறேன், செகண்டை மட்டும் கீழே பிடிச்சி லெஃப்ட்டு கையால் இழுக்கிறேன். இழுத்தோன்னா நம்மளுக்கு நாட்டு ஃபார்ம் ஆகிடும். இது செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு லூப்பை ஒரு சுற்றி செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டு இழுக்கிறது. மொத்தம் 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆரி எண்ணாட் உடனே வந்துடாது, நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். போட்டு பார்த்திங்கன்னா தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.